பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியெல்லாம் பார்த்துட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கொய்யாக்காய் வந்து நெல்லிக்காய் பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் ஆகும் பொழுது இன்னும் கொஞ்சம் இது பெருசாக வரத்துக்கு பார்க்கலாம். அதுக்குள்ள வேற எங்கன்னா கொய்யாக்காய் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எங்கேயுமே தெரியல. நம்ம கருவேப்பிலை வந்து நல்லா இருக்குது. கருவேப்பிலைக்கு வந்து நான் ஒரு தொட்டி ரெடி பண்ணணும். இதை மாற்றி நட்டணும் அந்த கருவேப்பிலை எப்போவே. ஏன்னா மழை பெஞ்சுன்னு இருக்கும்போதே நம்ம மாற்றி நட்டோம்னாக்கா நல்லா துளுத்து வரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவரைக்கூடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மொத்தம் அப்படியே பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இதை கட் பண்ணி விட்டுடலாமான்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக எல்லா செடியுமே மூடிக்குது. அதனால இது முனையில் இருக்கிறதெல்லாம் முன்னாடி தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். மறுபடியும் இது நிறைய ஆகிப்போச்சு. இது மறுபடியும் கட் பண்ணலாமா என்னான்னு யோசிக்கிறேன். இவ்வளோ கொடி இருந்தாக்கா இது எப்படி காய வைக்கும்னு புரியல. இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து மாற்றி நட்டுருக்குறோம். அந்த கத்திரிக்காய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வந்து நிறைய பூ இருந்துச்சு, மொத்தம் கொட்டிட்டு இருக்குது கீழே. 1-2 பூ தான் இருக்குது இதில். வாழை மரமும் நம்ம இதில் அப்படியே வச்சுருக்குறோம் சின்ன தொட்டியில். பாருங்கள் நல்லா இருக்குது. சிலாங்கண்ணி இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எண்ணெய் காய வைக்கணும். பெருசு பெருசாக ஆயிடுச்சு. அப்படியே விட்டோம்னா பூச்சி அடிச்ச மாதிரி ஆகிடும். வந்து ஒரு இலை பழுத்து மாதிரி ஆகிட்டுக்குது. நம்ம கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இது பாருங்க டைட் ஆகிடுச்சு. நம்ம இப்படியே விட்டோம்னா இன்னும் முத்தி போயிடும். நல்லா பெருசாக வந்துருக்குது. எவ்வளோ இது ஒரு 100 கிராம் இருக்குமா? அவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம நாவ மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக மூடிக்கிச்சு தொட்டியவே. பார்க்கலாம் இது பூ வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. கரும்பும் நல்லா இருக்குது. இது வந்து நான் மெடிக்கல்லேருந்து எடுத்துன்னு வந்துச்சு முருங்கை மரம். இது வந்து கொட்டி போயிடுது இலையெல்லாம். என்ன ப்ராப்ளம்னு தெரில. இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடியில் 2 பூ பூத்துருக்குது. எல்லாம் நம்ம அன்றைக்கி கையிலே ஒடிச்சு விட்டது தான். கத்திரிக்கோள் எடுத்துன்னு வந்து கட் பண்ணி விடணும் முனையிலெல்லாம். பாருங்க இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பூ பறிக்காமல் விட்டுட்டோம். நேற்று பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்குது கீழே. பூ எடுத்து நான் ஒரு வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி. அது ரெட் கலர்னா இது ரோஸ் கலரு. அடுக்கு செம்பருத்தி, நம்ம ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி இருக்குது, அதுமாரி பூக்கும். இது பெருசாக ரோஸ் கலரில். நம்ம கனகாமர செடியெல்லாம் கவரில் வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. நான் கீழே வந்து 2-3 செடி எடுத்துன்னு போயிட்டேன். கனகாமர செடி, ஒரு டெல்லி கனகாமர செடி எடுத்துன்னு போயிட்டேன். ஒரு நாட்டு கனகாமர செடி எடுத்துன்னு போயிட்டு பால்கனியில் வச்சுருக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுற ஷார்ட்ஸில் பாருங்கள். பாருங்க முருங்கை இலை இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பழுத்துட்டுக்குது. நம்ம அங்கே இருக்கிறது மட்டும் பறித்தோம். சூப் வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் பழுத்து மாதிரி ஆகிட்டுக்குது. இது நான் வந்து கொஞ்சம் இலையை எடுத்து விட்டேன். நிறைய கிளைங்கெல்லாம் இலையாக மூடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்தேன் நான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த இலையை எடுத்து விட்டால் தான் நெல்லிக்காய் வைக்குமா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் வருதா என்னான்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் செடியில் வந்து 3 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பூ இருக்குது நிறையா. மிளகா பழுத்துருச்சு, குண்டு மிளகா. இந்த பாதி பழுத்து இருக்குது, பாதி இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் அரும்பு வரல. நான் தேடி பார்க்குறேன். மறுபடியும் இன்னும் நேற்று தான் ஒரு 4 களை ஒடிச்சுன்னு போயிட்டேன் கீழே நடுறதுக்கு. இந்த சாமந்தி செடியை கீழே எடுத்துன்னு போயிருக்கிறேன் நடலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் முல்லைப்பூ செடியில் வந்து எல்லா பக்கமும் அரும்பு வருதுதா. அதில் அரும்பு வச்சுருக்குது, அது ஆனால் இன்னும் பூக்கலை. இதில் அரும்பு வருது. இது வந்து ரோஸ் மல்லி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே பால்கனிலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்குறோம். பாருங்கள் எல்லாமே துளுத்து வந்துருக்குது. இது பூத்துச்சுன்னாக்கா பெருசாக பூக்கும் மல்லி. ஜாதி மல்லிலையும் எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. 1 2 எல்லா கலையிலையுமே அரும்பு வருது. பூத்துச்சுன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கனகாமரம் பூ அழகாக இருக்குது, டெல்லி கனகாமரம். இது கொய்யாக்காய் மரம் ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது. மாங்காய் மரம் வருது. எல்லாத்துலேயுமே ஒரு 2 மாங்காய் மரம் வருது. இதுலேயே கனகாமர செடி நிறைய இருக்குது, நாட்டு கனகாமர செடி. என்ன பண்ணுறது, மறுபடியும் இருக்கிற கவரில் எல்லாம் தான் போட்டு நட்டு வைக்கணும் போல இருக்குது. இதிலும் பாரு ஒரு கொய்யாக்காய் மரம் நல்லா அழகாக இருக்குது. நம்ம செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரோஸ் பூத்துருக்குது, 2 ரோஸ் பூத்துருக்குது, ஒரு பூத்து கொட்டிட்டு இருக்குது. இது எப்படியே இருக்கட்டும். இதில் வந்து வர உண்டாகும்.
காய் வந்துச்சுன்னா. இது நம்ம காக்கடா செடி கட் பண்ணி கட்டிங்ஸ் வச்சுருக்குறோம். பார்க்கலாம் நல்லா வருதா என்னன்னு சொல்லிட்டு. இதுவாச்சு மல்லி நமக்கு எல்லாமே விட்டுட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது கலரு. 2 கத்திரிக்காய் இருக்குது இதில். இதே நம்ம வேறு பெரிய பக்கெட்டில் மாற்றி வைக்கணும்பா. இதில் நிறைய பூவும் வருது. இது வர 1 இது ஒரு 3 4 5 பூ வந்துருக்குது. இதில் பெரிய பக்கெட்டில் மாற்றி வைக்கலாம். அப்போ கனகாமரம் பாருங்கள், நாட்டு கனகாமரம் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம அடுக்கு செம்பருத்தியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 செம்பருத்தி. நான் நேற்றே சொன்னேன் 3 பூ பூக்கும்பான்னு சொல்லிட்டு. பாருங்கள் 3 செம்பருத்தி பூ பூத்துருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இப்போ இதுவும் மறுபடியும் இதுலேயும் அரும்பு வைக்கும். இதுலேயும் அடுக்கு செம்பருத்தி தான் பூக்கும். இந்த பாரு நம்ம எல்லா தொட்டிலுமே 2 கவர் வச்சுருக்குறோம் கனகாமரம் செடி. இது அதுவே வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே மூடின்னு இருக்குது. கம்பெனி வந்து தூக்கி கொடுப்பா நம்ம டைம் இருக்கும்போதுன்னா மொத்தம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி விட்டு தான் சைடில் இருக்கிற இலைய பூ வரும். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலையில் வந்து 4 அரும்பு வச்சுருக்குது. ஒரு கலையிலையும் 4 அரும்பு வச்சுருக்குது பாருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கலர் இருக்குது. இது பூ பூத்துச்சுன்னா ஃபுல்லாக நிறைய பூவாக இருக்கும். இது பூக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கும் பாருங்கள். இது முன்னாடி பெரிய மரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பூக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குது. நம்ம இதை கத்திரிக்காய் செடியை மாற்றி நட்டோம். சந்தெல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னு இப்போ இதில் கத்திரிக்காய் வருது. இப்போ நம்ம அரளி செடியில் என்ன பூ இருக்குதான்னு பார்க்கலாம். அரளி செடியில் வந்து எதுவும் பூவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் அரும்பாக தான் இருக்குது. ஒரு கலையில் வந்து பூத்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் பூத்து முடிஞ்சிட்டுக்குது. இது இப்படி இருந்தாக்கா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்பா. வருது அது வரட்டும். ஃபுல்லாக நிறைய மூடின்னு இருக்குதுல்ல சத்து பத்திரத்தில். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.